நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காமிச்ச கடுப்பாயிருவேன். என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்ட? நான் கான்செப்ட் பண்ண போறேன்டா. டான்ஸ் பண்ண சொன்னா கான்செப்ட்லாம் ஏன் பண்ற நீ? ஐயா ஐயா மாப்பிள உனக்கு கான்செப்ட்னா என்னன்னு புரிய வை. மாப்பிள இப்போ ஒரு குடிசை வீடு, வெளியே குழந்தைங்க எல்லாம் படுத்திருக்கு, பயங்கரமான இடி மழை. மழையா? அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் மாப்பிள, விளக்கண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு குழந்தைங்க பூரா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா செய்யலாம்னு யோசிக்கிறப்ப நம்ம காத்தாடி என்ட்ரி. அடடா மலடா அட மலடா அப்படின்னு பாட்டு பாடி ஆடுறான். டேய், நீ சொல்றதுக்கு பேர் டான்ஸ் இல்லடா, டிராமா. இப்படித்தான் மாப்பிள எல்லா டிவிலையும் டான்ஸ் ஆடுவாங்க. உங்க கான்செப்ட் சூப்பர்னு சொல்லுவாங்களே, நீ பார்த்தது இல்ல? டேய், டான்ஸ்னா ஆட வேண்டியதானடா, அதுல ஏன்டா கதை சொல்லணும்? மாப்பிள டான்ஸ்ல மெசேஜ் சொல்றது கதை சொல்றதாண்டா இப்ப இருக்கிற ட்ரெண்டு. டேய், கொடுத்துருக்கிற 4 நிமிஷத்துல மழை பெய்யுது, குழந்தை எழுதுன்னு 2 நிமிஷத்தை மொக்க போட்டா எப்படா டான்ஸ் ஆடுறது? மாப்பிள இப்ப பாரு. அப்பா நான் வீடு விட்டு போறேன், இனி எனக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை, உன் கோவத்துல இருந்து விடுதலை. இப்படி சொன்னா இது டிராமா. இதையே அப்பா நான் வீட்டை விட்டு போறேன், இனி எனக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை, உன் கோவத்துல இருந்து விடுதலை. இதையே இப்படி சொன்னா அது டான்ஸ். இதுக்கு பேர் டான்ஸ் டிராமாடா, ஆடிக்கிட்டே கதை சொல்லுவாங்க. ஊர் உலகத்துல எத்தனையோ ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களா நிம்மதியா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ ஐயோ. சரி, என்னமோ பண்ணு, நான் லேப் வரைக்கும் ஜெயா போய் வந்துட்டா நினைக்கிறேன். ம். ஏன் இப்படி கேப் விடாம அடிக்கிற? என்னடா பேசுற? சாரி மாப்பிள, தெரியாம சொல்லிட்டேன். நீ சொன்னது கரெக்ட் தான். ஜெயா தான் வந்துட்டேன்னு மெசேஜ் பண்ணான். அப்புறம் எதுக்குடா என்ன அடிச்ச? சும்மாடா. சும்மாவா? உண்மையை சொன்னா கூட உதைக்கிறாயடா. மாப்பிள உண்மையை சொன்னா தான் உதப்பாங்க. மாப்பிள வெட்டியா தானே இருக்க, கேன்டீனுக்கு போய் நண்பனுக்காக டீ வாங்கிட்டு வா மாப்பிள. ஏன் நீ என்ன பண்ண போற? பாட்டை கேட்டு மனசுலயே அடி பார்க்க போறேன். எல்லாம் நேரம்டா. கோச்சிக்காத மாப்பிள. போறேன்டா.